ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த சீசன்ல துளி கூட எண்ணெய் சேர்க்காம இது போல பஞ்சு போல அப்பம் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல ரொம்பவே ருசியா இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட தக்ஷிணதசி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம துளி கூட எண்ணெய் சேர்க்காம நல்ல ஆரோக்கியமா பஞ்சு போல அப்பம் செய்யலாம். அது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப்பு பச்சரிசி அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு 2-3 தண்ணி மாத்தி நல்ல சுத்தமா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் இதோட தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 3-4 மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க 3 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்ப இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுங்க. இப்போ அரிசி அரைச்சா அதே மிக்ஸி ஜார்ல 8-10 சக்கப்பழத்தை விதையை எடுத்துட்டு 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதோடையே 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சக்கப்பழம் ரொம்ப இனிப்பா இருந்தா 3/4 கப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதோட 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு சோறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்ல மையா அரைச்சிட்டு ஏற்கனவே நம்ம அரிசி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதோட சேர்த்துருங்க. நான் வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்கல. அந்த சக்கப்பழத்தோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சேர்த்து ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசியும் சக்கப்பழத்தையும் தனித்தனியா அரைச்சி சேர்த்திருக்கோம். அது ரெண்டுமே ஒன்னா சேர மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கிளாஸ்ல 1/4 கப்பு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ சீனியை நல்லா கரைச்சி எடுத்துருங்க. சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வெறுல தண்ணிக்குள்ள விட்டு பாருங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கணும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகி அழகா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா மாவோடையும் இந்த ஈஸ்ட் சேர்ற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு 2 மணி நேரம் குறைஞ்சது 2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க மாவு நல்லா நுரைச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சு வர வரைக்கும் நீங்க அதை அப்படியே வச்சுக்கணும். நுரைச்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அப்பம் செய்யறதுக்கு மாவு ரெடியா இருக்கு. இது இருக்கட்டும். இதை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. உள்ள லைட்டா எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. இப்போ கலந்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி 3/4 பங்களவுக்கு ஊத்திக்கோங்க. முழுசா ஊத்திடக்கூடாது. வேக வைக்கும் போது வெந்து வெளியில வந்துடும். இந்த அளவுக்கு 3/4 பங்களவுக்கு எல்லா கிளாஸ்லயுமே ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் இல்லைன்னா வீட்டுல டீ குடிக்கிற கப்பு இருக்கும்ல அந்த கப்புக்குள்ளேயும் நீங்க ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சமா தேங்காவை லைட்டா செவக்க வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி 2-3 துண்டு தேங்காவை மேல இந்த மாதிரி தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா மேல கொஞ்சமா எள்ளு தூவிக்கோங்க. தேங்காய் எள்ளு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்புல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விரிஞ்ச கடாயில கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள ஒரு தட்டு ஸ்டாண்டு போட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ஊத்தி வச்சிருக்க அந்த சின்ன சின்ன கிண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த பிளேட்டுக்கு மேல எடுத்து அடிக்கிடுங்க. எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு மிதமான தீயில வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துடுங்க. திறந்ததுமே இதை வெளியில எடுக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த ஓரங்கள் லைட்டா விட்டு நிற்கும். நம்ம கையால இந்த மாதிரி லைட்டா எடுத்து விடுங்க. சுத்தி ஓரங்களை இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே கமத்திட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும்.
அவ்வளோதாங்க, துளி கூட எண்ணெய் சேர்க்காம ரொம்பவே ஆரோக்கியமான சக்கப்பழம் வச்சு அப்பம் செஞ்சிருக்கோம். கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த அப்பம் ரெசிபி உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஹைப் பண்ணிட்டு நம்மளோட தக்ஷிண தசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.